இன்னைக்கு நம்ம இதுல சப்ளிமெண்ட்ரியில ஒரு காலமேப்போட பாட்டு, உடுத்ததும் மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் பள்ளிக்கு இயையப்படுத்ததும் அந்நாள் எரிந்ததும் அன்பில் இறந்ததும் பொன்னாவரை பொன்னாவரை இலை காய்ப்பூ. இது எங்க அப்பா சொல்லுவார் இந்த பாட்டை. இதுல என்னன்னா, உடுத்ததும் உடுத்தினது, இந்த பொன்னாவரை பொன்னாவரை இலை காய்ப்பூன்னு இருக்கு பாத்தீங்களா, இது இந்த மேல இருக்கிற எல்லா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கூட சேர்த்துக்கணும். அந்த அதுல சேர்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உடுத்ததுன்றது பொன்னா பொன் போன்ற பொன்னாடையை உடுத்தியது பொன்னாடையை உடுத்தியது. பெருமாள் தன் இடையில் ஆடையாக கட்டியது பொன்னாடையே. உடுத்ததும் அப்படி. மேய்த்ததும் மேய்த்ததுன்றது அந்த இடத்துல மேய்க்கிறது. எதை மேய்ச்சாருன்னா பொன்னாவரை, கடைசியில் இருப்பாங்க ஆவரை, அது தனியா எடுத்துக்கணும். பொண்ணு ஆவரைன்றது ஆவரத்துக்கு ஆனா பசுமாடுகள். மேய்த்ததும் பசு கூட்டமே. அதுதான். அடுத்தது உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும். உம்பர்கோன்றது இந்திரன். உம்பர்னா தேவர்கள், அவருடைய அரசன் இந்திரன். உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும், அதாவது இந்திரன் அந்த மகேந்திர மலைய மந்திரகிரிய எடுத்து கையில வச்சிருக்காரு இல்லையா, தலைக்கு மேல கோவர்தனகிரிய கொடையா பிடிக்கிறாரு இல்லையா. இந்திரனோட சீற்றத்தால ஒரே மழை பெஞ்சு பயங்கர வெள்ளம் ஊழிக்கால வெள்ளம் ஊரே அழிஞ்சு போகுது. அந்த நேரத்துல அந்த பசு கூட்டங்களையும் அந்த இடையர்களையும் காப்பாற்றணும். அது என்னன்னா, எப்பயுமே அந்த அந்த இந்த மலைக்கு, கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுவாங்களாம். கோவர்தன மலை இந்திரனுக்கு சொந்தமான. கோவர்தன மலை மேல போய் இந்திரனுக்கு பூஜை செய்வாங்களாம். அதை இவர் தடுத்துறார் கிருஷ்ணன். இந்திரனுக்கு என்ன இருக்கு இதுல பூஜை செய்யறதுக்கு? இந்த பூஜையை நீங்க உங்களுக்கு சாதா போடுறது எது? பசு தானே, பசுக்களுக்கு செய்யணும். அதுல இருந்தா கோபூஜைன்றது ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் சாதாரண பிராணியா தான் இருந்தது பசு. கிருஷ்ணன் அந்த பசு தான் உங்களுக்கு எல்லாம் பால் கொடுக்குறது, அதனால அதுக்கு பூஜை பண்ணுவோம். கோபூஜை அதுல ஆரம்பிச்சு விட்டாங்க. கோபூஜை ஆரம்பிச்ச உடனே தான் இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. ஆஹா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது போயிட்டு தான் ஒரே ஊழிக்கால மழையெல்லாம் பெய்ய வச்சது. கோவர்தனகிரியே, நான் சுருக்கமா சொல்றேன், கோவர்தனகிரியே கிருஷ்ணன் கொடையா எடுத்து பிடிச்சது. அததான் இங்க சொல்றார். உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும், அவர் செஞ்ச, அதாவது இந்திரனுடைய காரணத்தால், தன்னால்னா அவர் பண்ண சேஷ்டையால கொடையா எடுத்ததும். அததான் இங்க வரைன்றார் பாருங்க. வரை, வரைனா அது வரை கொடை, வரைன்றது கொடை, வரைன்றது கொடை. அதான் முடிஞ்சது. பொன் வரை அதை எடுத்து அந்த உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் எதுன்னா வரை. பள்ளிக்கு இயையப்படுத்ததும். பள்ளின்னா படுத்துக்கிறதுக்கு, பள்ளிக்கு அதாவது வசதியா. பெருமாளுக்கு பேரே பள்ளின்னு பேரு தான். பள்ளிக்கொண்டான்னு வாங்க பாருங்க, பள்ளிக்கொண்டா ஊர் கூட இருப்பாங்க. பள்ளின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. பள்ளிக்கு படுத்ததும், படுத்துக்கிறதுக்கு வசதியா படுத்துட்டாராம். பள்ளிக்கு படுத்துக்கிறதுக்கு வசதியா படுத்துட்டது எங்கன்னா, எங்க படுத்துனாராம்? இலை, பொன்னாவரை இலை பூ. அந்த வார்த்தையை அப்படியே தனியா வச்சுக்கணும். ஒவ்வொரு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தை கூடயும் இதை போட்டுக்கணும். பள்ளிக்கு படுத்ததும், பள்ளிக்கு படுத்ததும் இலை, பள்ளிக்கு படுத்ததும் இலை, இலை மேல படுத்ததும், ஆள் இலை மேல படுத்துட்டார் இல்லையா ஊழிய காலத்துல, அதுதான் சொல்றாரு. பள்ளிக்கு படுத்ததும் அந்நாள் எரிந்ததும். அந்நாள் எரிந்ததும்னா கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றாரு, அவர் கண்ணுக்குட்டி ராட்சசம் கண்ணுக்குட்டியா வரான். அந்த கண்ணுக்குட்டியா வரவ என்ன பண்றான், இவரை கொல்றதுக்கு வரான். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தலையை சுத்தி காலையும் முடிச்சு ஒரு சுத்தி அங்க இருந்த விளாமரத்து மேல அடிச்சாராம். தூக்கி பக்கத்துல விளாமரம், பெரிய விளாமரம் இருந்தது, அதுல அடிச்சாராம். அதுல அடிச்சது எப்படி இருந்ததுன்றத ஆண்டாள் சொல்றா பாருங்க அந்த பாட்டுல. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த உலகத்தை அளக்கிறதுக்கு மூணு என்ன மகாபலி சக்கரவர்த்தி அளக்கிறதுக்கு
வாமனாவதாரம் எடுத்தார் இல்லையா, சின்ன எடுத்து 3 அடியில் அளந்தாலே அதுதான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இலங்கைக்கு போய் ராவணன் அழிச்ச ஒன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி. சகட ராட்சசன் ஓடி வந்து கிருஷ்ணன் மேல மோதினானாம், ஒரு உத விட்டாராம். அந்த அந்த சகடம் வந்து, அந்த சகடம்ன்றது சக்கரம், சக்கரம் வந்து உடஞ்சி தூளா போய் அந்த ராட்சசன் ஒரே உத அந்த மாரில பட்டதுல ராட்சசன் வாயால ரத்தம் நிக்கி செத்தானான். சகட ராட்சசன் சகடாசுரன். அவன் வந்து ஒன்ற சகடம் புதைத்த, கொன்றன்னா அழுந்தன்னு அர்த்தம். கொன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் எரிந்தாய் கழை போற்றி. கன்று குணிலாய், குணிலாய்ன்றது என்ன தெரியுமா? குணில்ன்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா குணில்ன்றது வந்து உண்டிகோல் தெரியும் உங்களுக்கு இல்லையா? கவுண்டி பண்ணுவாங்க உண்டிகோல். அந்த உண்டிகோலுக்கு நடுவில் ஒரு கல் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் குணில்னு பேர். ஒரு பொருளை அடிக்கிறதுக்காகவும் அந்த குணிலுக்கு அந்த இது வைக்கிறோம் பார்த்தீங்களா, கண்டுக்கு அதுக்கு நடுவில், அதுக்கு பேர் வந்து குணில்னு பேர். அந்த குணில் வந்து நீங்க எடுத்து அடிச்சீங்கன்னா, சாதாரணமா நீங்க கையில எடுத்து கல் அடிக்கிறீங்களே, அதை போல 4 பங்கு ஸ்பீட்ல போகும். நீங்க உண்டிகோல்ல கல் அடிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியாது. நீங்க கையில தூக்கி வீசி பாருங்க ஒரு கல்ல, அதனோட ஸ்பீடை பாருங்க, அதே உண்டிகோல்ல வச்சு பாருங்க, புருட்டுன்னு அப்படியே பாயும் அந்த கல்லு. அந்த உண்டிகோல்ல கன்று குணிலாய் எரிந்தாய் கால் போட்டு, குணில் மாதிரி அந்த கல்லு மாதிரி இந்த கண்ணுட்டி ராட்சசன் எடுத்து அப்படியே புருட்டுன்னு ஒரு அடி அடிச்சாராம் தூக்கி. சாதாரண மனுஷனோட ஸ்பீட்ல அடிக்கல, குணிலோட ஸ்பீட்ல அடிச்சாராம். குணில் உண்டிகோல் இருந்து குணில விட்டோம்னா எவ்வளவு ஸ்பீடு போகுமா அடிச்சாராம். அந்த எதுல அடிச்சாரா? வளாமரத்துல அடிச்சாராம். அதான் காய், அந்த இந்த இலை காய் பூ காய், அந்த அந்த வளாமரத்து வளாங்காய் மேல அடிச்சதுல வளாங்காய் ஃபுல்லா கொட்டிட்டான். என்னன்னே தெரியாது அந்த மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் அந்த வளாங்காய் எடுத்து விளையாடி சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த பூதம் கண்ணுக்குட்டியோட உருவம் மாதிரி பெரிய பூதமா கண்ணுக்குட்டி ராட்சசனா எதிர நிற்கிறானா, எதிர விழுந்து கிடக்கானா செத்து போய் காய். அதுதான் அடுத்தது வந்து, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இலை காய். அதுக்கு அடுத்தது வந்து அன்பின் இறந்ததுவும். அன்பின் இறந்ததுன்னா அன்பால எல்லாரும் கேட்டதுனால போய் பிச்சை கேட்டாராம் கிருஷ்ணன். அது எங்கன்னா அன்பால்னா தேவர்கள்லாம் வந்து இந்த மகாபலியோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மகாபலி வந்து எல்லா வழியுமே பிடிச்சிட்டான். மகாபலி நல்ல விஷ்ணு பக்தன் தான், ஆனாலும் விஷ்ணு பக்தராக இருந்தா கூட ராட்சச வம்சத்துல தோன்றினான். அதனால அவனுக்கு வந்து அவனோட தோற்றம் பத்தி நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. மகாபலி வந்து பூமாதேவியோட புள்ள, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை வந்து அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணா, அந்த அன்பு தேவர்கள்லாம் வந்து மகாபலியை வந்து ஆட்கொள்ளணும், நீங்க மகாபலியோட ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு அரசனாயிட்டான். எல்லா லோகங்களும் இந்திரன்ல எல்லா லோகங்களும் அவங்க அடிமைப்பட்டு கிடக்கு. அது தேவர்கள்லாம் விரும்பல. அதை போய் சொல்றாங்க. எல்லாரும் போய் தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்றார், அந்த ஒரு வாமன அவதாரமா குள்ளமா ஒரு அந்தன அவதாரம் எடுத்து அவர் இது பண்ணும்போது, யாகம் பண்ணும்போது, அவன் அந்த யாகத்தை மகாபலி அந்த யாகத்தை முடிச்சுட்டான்னா நாராயணனோட இடத்துக்கு வந்துருவான். எல்லாரையும் ஜெயிச்சுட்டு சிவன் பிரம்மா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அவனை. அவன் தான் முதல்ன்ற மாதிரி முழு முதல் இறைவனா ஆயிடுவான். அதுக்கு எல்லாரும் சொன்ன உடனே இவர் போறார், வாமன உருவமா எடுத்து போறார். போய் அவனை வந்து அவங்ககிட்ட வந்து அவன் யாகம் பண்ணும்போது யாகசாலைக்கு போறார். இவர் சின்ன உருவமா ஒரு புள்ள வந்த உடனே, அதுவும் இவர் வந்து அந்த மந்திர வேடத்துல வந்த உடனே விட்டுறா உள்ள யாகசாலையில போனா யாகசாலையில அரசன் உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கும் போது இவர் போய் அவங்ககிட்ட, அரசே எனக்கு ஒரு தர்மம் வேணும், எனக்கு ஒரு இது பண்ணணும், ஒரு தர்மம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா கேட்கிறார், இவர் வந்து ஒரு யாசகம் கேட்ட உடனே, ஒரு யாகம் நடக்கும்போது யாசகம் கேட்டா கொடுத்துடணும். அதை கொடுத்தாதான் அந்த யாகத்துக்கான மதிப்பு, அந்த யாகம் நடக்கும் கிடைக்கும். இல்லைன்னா அந்த யாகத்தை அது வரைக்கும் அந்த யாகம் வளர்த்த அந்த புண்ணியம் போயிடும். ரெண்டாவது மகாபலிக்கே ஒரு ஈர தன்மை உண்டு நிறையா. இவர் போய் கேட்ட உடனே என்ன பண்றான், மகாபலி என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்ற. என்ன வேணும், இந்த நாடு வேணுமா, உங்களுக்கு இடம் வேணுமா, ஊர் வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, ஆடைகள் வேணுமா, உங்களுக்கு யாகம் பண்றதுக்கு பெரிய குடில் போட்டு இது பண்ணி அமைச்சு கொடுக்கணுமா, பெரிய ஒரு இடத்தையே அரேஞ்ச் பண்ணி தரவா, ஒரு ஊரை தரவா, எல்லாம் கேட்கறேன். இப்போ தேவையான பொருள் எல்லாம் கொடுக்குவாரு.
என்ன சொல்றாரு இவர்? நான் வந்து யாகம்லாம் நான் இப்ப பண்ணல, நான் குடியில் அமைச்சு இருந்துக்கிறதும் இல்லை. ஆனா தினம் நான் சந்தியாவதனம் பண்ணணும். சந்தியாவதனம் பண்றதுக்கு எனக்கு 3 அடி மண்ணு வேணும். உட்கார்ந்து நான் ஜபம் பண்றதுக்கு எனக்கு மண்ணு வேணும். அந்த 3 அடி மண் நீ கொடுத்தா போறோம் அப்படின்னு உடனே மகாபலி சிரிக்கிறாங்க. 3 அடி மண்ணா? உங்களுக்கு 3 அடி மண்ணு கொடுக்கறதுக்கு நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்களா? என்னோடனே எப்பதான் இவர் சொல்றாரு, இவரை சொல்றாரு, அந்த வாமன அவதாரம், நீ அப்பயே உருவு கண்டு எண்ணாமை வேண்டும்ங்கிற அந்த இது வந்து அப்பயே வந்துடுச்சு. அஷ்டாவக்கரன் சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் மகாபலி வந்து வாமனாவதாரத்துல வாமனனை பார்த்து சிரிக்கிறானாம். 3 அடி மண்ணு கேட்டு நீ வந்திருக்க, உன் காலை எத்துணுண்டு அதை சொல்றான் அவன். உன் காலை எத்துணுண்டு இதுல 3 அடின்றது உனக்கு எவ்வளவு வந்துடும்? அந்த இடம் இருந்தா போருமா உனக்கு? வேற எதுவும் வேண்டாமா? அப்படி வேற எதுவும் வேண்டாம் எனக்கு, நீ அதை கூட போறோம். அப்ப சொல்றாராம் கிருஷ்ணன், என்னோட உருவத்தை கண்டு நீ அலக்காரமா சிரிக்காத, எனக்கு 3 அடி மண்ணு கொடுக்குறியா அதை சொல்லு முதல்ல அப்படின்றாராம். தரேன்றாராம். உடனே எனக்கு தத்தம் பண்ணி கொடுன்றாராம். அந்த கிண்டியில அந்த யாகத்தை சாட்சியா வச்சு தத்தம் பண்ணி கொடுக்கறது தான் அதுக்கு அது முறை. அதுதான் கொடுத்துட்டா அப்புறம் அந்த 3 அடி மண்ணை நீங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ எந்த இடத்துல வேணுமோ உனக்கு 3 அடி மண்ணு, இந்த பூலோகம் 7 லோகமும் என்கிட்ட தான், என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த உலகத்துல எந்த இடத்துல வேணுமோ உனக்கு 3 அடி மண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாகம் பண்ணி தத்தம் பண்ணி கொடுக்குறாரு. தத்தன்றது நீர் விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த யாகம். அந்த அதாவது நம்ம இப்ப அந்த பத்திரம் எழுதுறமே அது மாதிரி, அது வந்து கரெக்டா உங்களுக்கு வார உயில் மாதிரி நீர் விட்டு தானம் பண்றது. கிண்டியில இருந்து நீர் எடுத்து விடும்போது சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு போறது வந்திருக்கிறது மகாவிஷ்ணு மகாபலியை கவுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சுக்கராச்சாரியர் வந்து அசுரர் குரு, மகாபலியோட குரு, அசுரர்களுக்கெல்லாம் குரு. எவ்வளவு சொல்றாரு வந்து மகாபலி கிட்ட, நீ பண்ணாத அப்படின்னு. பண்ண அது கொடுக்காத இல்ல இல்ல, யாகசாலையில வந்து யாகம் கேட்கும் போது நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். அதுவும் ஒரு அந்தன பையன், சின்ன பையன், அவன் கேட்டதுக்கு நான் கொடுப்பேன்றாரான். கொடுப்பேன்னு சொன்ன அப்புறம் தான் என்ன பண்றாராம், தண்ணியை கொடுக்க ஆரம்பிக்கும் போது சுக்காச்சாரியருக்கு பொறுக்கலையாம். ஒரு வண்டா மாறி அந்த கிண்டி, அவருக்கு கிண்டியில இருந்து தான் தண்ணியை விட்டு போடுவாங்க, கையில ஒரு கமாண்டெல்லாம் வச்சுப்பாங்க பார்க்காது, அந்த கிண்டிக்கு உள்ள போய் அந்த தண்ணி வர வாயை அடைச்சிடுறாராம். அந்த நீர் விட்டு உள்ள கூட்ட முடியாத. இவர் தானம் பண்றதுக்காக இவர் மகாபலி அந்த கிண்டியை சாய்க்கிறாரா, தண்ணி வரமாட்டேங்கிறான் உள்ள இருந்து. என்னமோ தெரியலையே, நீர் தாரை வரலையே, தாரையா நீர் வரலையேன்னு மகாவிஷ்ணு பாக்குறாரு. ஓஹோ சுக்கராச்சாரியா வேலையாதுன்னு இவர் அந்தன சிறுவனா தானே வந்திருக்காரு. இடுப்புல இருக்க தர்ப்பக்கட்டில இருந்து ஒரு புல்ல உருவி அதை வந்து அந்த கிண்டி உள்ள விட்டு ஒரு குத்துறாராம் உள்ள. அது குத்தும் போது அது வந்து சுக்கராச்சாரியோட கண்ணில் போய் குத்திட்டான். வண்டா மாறி இருக்கிற சுக்கராச்சாரியோட கண்ணில். அது என்னாச்சா, அந்த ஒரு கண்ணு சுக்கராச்சாரியாருக்கோட ஒரு கண்ணுல குத்திட்டாங்க. அது போய் கண்ணை குத்தினா கண்ணை பிடிச்சிட்டே சுக்கராச்சாரியார் மறுபடியும் வண்டா பறந்து வெளியில வந்து விழுந்து துடிக்கிறாராம். எங்கேயோ போய் காட்டுல போய் விழுந்து பறந்து வந்தார் இல்லையா, பறந்து அப்படியே தூரம் எங்கேயோ போய் விழுந்து துடிக்கிறாராம். அது வந்து கிருஷ்ணனுடைய ஈட்டி மாதிரி போய் அவர் கண்ணை குத்திட்டான். ஆனால் அதுல இருந்து சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தெரியாம, அதனாலதான் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது, குருடு. நீங்க சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணில் பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணாடிக்கு நடி மாதிரி வச்சு மறைச்சு வச்சிருவான், குருடு மாதிரி கரெக்டா காட்டும். சுக்கராச்சாரியாருக்கு குருடு வந்தது அப்படிதான். அந்த மாதிரி நம்ம மகாவிஷ்ணு வந்து பூமியை தானம் கேட்டாராங்க. காய் பூ இறந்ததும் அன்பில் இறந்ததும், தேவர்களுடைய அன்பான தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க போய் யாசகம் கேட்டதும். மகாவிஷ்ணு போய் யாசகம் கேட்கறதுன்றது சாதாரண விஷயம். மகாவிஷ்ணு யாசகம் கேட்ட இடம் 2 தான். ஒண்ணு மகாபலி கிட்ட, இன்னொன்னு கர்ணன் கிட்ட. இவங்க 2 பேர்கிட்ட தான் அவர் வந்து யாசகம்னே கேட்டிருக்காரு. வேற யார்கிட்டையும் பகவான் போய் யாசகம் வந்து கேட்டதே கிடையாது. அதே மாதிரி பகவான் நன்றி கடனா செஞ்சது குசேல இருக்கப்பட்டதான். செய் நன்றிக்கு கடன், பகவானுக்கு செஞ்சதுக்காக அவர் நன்றி கடன் பட்டது. நன்றி கடனா திருப்பி ஐஸ்வர்களையும் அவர் நல்ல சிறந்த வாழ்க்கையை அவரோட குடும்பத்துக்கு கொடுத்தது வந்து இவரோட இதுதான். அது நன்றி கடன் பட்டு நன்றிக்கு கடனா நன்றி கடனை செஞ்சு கொடுத்தது வந்து குசேல இருக்கும். அதே மாதிரி வந்து யாசகம் போனது இவங்க 2 பேர்கிட்ட தான். இதுதான் மகாவிஷ்ணுவோட இதுல. அதுதான் இந்த இடத்துல வந்து இறந்ததும் அன்பில் இறந்ததும்னு காய்க்கு அடுத்தது பூன்னு வருது பாருங்க. பூன்னா பூமி. 3 அடி மண் கேட்டதுனால மண்ணை இறந்தார், 3 அடி மண்ணை இறந்தாராம். இறந்து தானம் யாசகம் கேட்டாராம். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. முதல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வரியில வர அந்த ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்துக்கணும். இது ஒரு அந்த பொருள் பின்கொள் அணின்னு பேர். அது பொருள் பின்கொள், பின்னாடி பொருள் இருக்கும், முன்னாடி பொருள் இருக்கும், பின்னாடி இருக்கிற வார்த்தை அது கூட சேர்க்கும்போது அதுக்கு அதனோட பொருள் வரும். கடைநிலை மாற்று அணி, இடைநிலை மாற்று அணி, பின்வரு பொருள் கொள்ளணின்னு இதுக்கு பேரு. இந்த இது வந்து அதுல சேரணும். அதைதான் இங்க சொல்றாரு பாருங்க.
சொல்றேன் பாருங்க. உடுத்ததுவும் மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் பள்ளிக்கு படுத்ததும் அந்நாள் எரிந்ததும் அன்பில் இறந்ததும் பொன்னாவரை இலை காய்ப்பூ. பொன் ஆ வரை இலை காய்ப்பூ அப்படி எடுத்துக்கணும். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்படி சேர்த்து ஒன்னா சேர்த்துருந்தீங்கன்னா சரியாயிடும். அதுதான் இது. உடுத்ததும் மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் உடுத்ததும் மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் பள்ளிக்கு படுத்ததும் அந்நாள் எரிந்ததும் அன்பில் இறந்ததும் பொன்னாவரை இலை காய்ப்பூ அப்படின்னு அர்த்தம். இது இதை எப்படி சொல்லணும்னா பாருங்க. உடுத்ததுன்றது உடுத்தின்னு இருக்கிறது. பின்னாடி பொன்னாவரை இலை காய்ப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படி பிரிச்சுங்க. பொன் ஆ வரை இலை காய் பூ அப்படி எடுத்துக்கணும். பொன் ஆ வரை இலை காய் பூ ஆறு எடுத்துக்கணும். மேல வருது பாருங்க. உடுத்ததும் கூட பொண்ணை சேர்த்துக்கணும். அதாவது பொன்னாடையை உடுத்தின்றதும். அடுத்தது மேய்த்ததுன்றதுக்கு ஆவை எடுத்துக்கணும். ஆன்ற வார்த்தை எடுக்கணும். ஆன்றது மாடு, பசுக்களை மேய்த்ததும். உம்பர்கோன் தன்னால் வரைன்னா மலை, உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும். உம்பர்கோன்றது இந்திரன், தேவர்களுக்கு அரசன். தேவர்களுக்கு அரசன் இந்திரன். உம்பர்னா தேவர்கள், கோன்னா அரசன், தேவர்களுக்கு அரசன். அவனுடைய காரணத்தால அவன் பெரிய வெள்ளத்தை உற்பத்தி பண்ணதுனால எடுத்ததும், கையில எடுத்ததும். எதை எடுத்தார்? மலை, அதான் வரை மலை. பள்ளிக்கு படுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கேன்னு படுத்துனதும், பள்ளிக்கு படுத்ததும். பள்ளின்றது படுத்துக்கிறதுக்கு வசதியா இருந்தா பள்ளிக்கு படுத்ததும். எது? இலை, அதான் ஆளிலை மேல் பள்ளி கொண்டிருக்கிறது. பிரளய காலத்துல ஆளிலை மேல பள்ளி கொண்டார் இல்லையா கிருஷ்ணன், அதை சொல்றாரு. பள்ளிக்கு படுத்ததும் எதுல எலையில. அந்நாள் எரிந்ததும், அந்த நாள்ல அந்த கண்ணுக்குட்டி ராட்சசனை எடுத்து விளாமரத்துல அடிச்சாராம். அதான் காய் எரிந்ததும், இலை அடுத்தது காய். அந்நாள் எரிந்ததும், தூக்கி எரிஞ்சது யாங்க? வளாக மரத்து மேல எரிஞ்சாராம் கண்ணுக்குட்டி ராட்சசனை. அதுதான் காய். வளாங்காய் மரத்து மேல எரிஞ்சாராம். அதுதான் காய். எரிந்ததும் அன்பில் இறந்ததும். அதாவது தேவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க போய் பிச்சை எடுத்தது, மண்ணு பிச்சை எடுத்தது. அதான் பூன்றது மண்ணு. அன்பில் இறந்ததும் பூமி அப்படின்னு எடுத்துக்கணும். பூ அப்படின்னு எடுத்துக்கணும். உடுத்ததும் பொன், மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் வரை, பள்ளிக்கு படுத்ததும் இலை, அந்நாள் எரிந்ததும் காய், அன்பில் இறந்ததும் பூ அப்படி எடுத்துக்கணுங்க. அது எடுத்துதான் கரெக்டா போயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. உடுத்ததும் மேய்த்ததும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததும் பள்ளிக்கு படுத்ததும் அந்நாள் எரிந்ததும் அன்பின் இறந்ததும் பொன்னாவரை இலை காய்ப்பூ. ஆக இது வித்தார கவி. வித்தார கவின்னு பேர் இருக்கு. காளமேகப்பனோட பாட்டு, அருமையான பாட்டு. தேங்க்யூ.